இந்தாங்க இளநீ. இளநியா? இங்கே. இதுவா? நீ சாப்பிடு. வேண்டாங்க. முதல்ல நீ சாப்பிடு. கேளுங்க. நான் கொடுத்த நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்ல. சாப்பிடு. மாமா இளநீ கீழே கீழே விழுந்த. இப்படியே விழுந்துச்சா? நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? அவங்கள ஒன்னும் பண்ண முடியாது மாமா. அவங்க அந்த வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க ஊத்துறாங்க. அப்படியா? ஆமா. தண்ணி ஊத்திட்டு அவங்க என்ன பண்ண போறேன்? நான் சொல்லலையா மாமா? அவங்க அங்க வாழை வச்சிருக்கு. சரி, தண்ணி ஊத்தட்டும், வாழை வளரட்டும், அப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். நான் விட மாட்டேன்றா. நானும் விட மாட்டேன். இளநீ நல்லா இருக்கு. இது ஒரு 50. 1 ஆமா, நீ எப்பவும் தாவணி தானே போட்டுட்டு இருப்ப, இன்னைக்கு எங்க அதை காணோம்? நீ ஏன் தாவணி போடல? இந்த வயசுல நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. தாவணி கட்டிக்கிட்டு அடக்கொழுக்கமா இருக்கணும். இப்படி இருக்கிறத ஆம்பளைங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது தோணும். இதனாலதான் நிறைய பிரச்சனை நடக்குது. உனக்கு தெரியுமா, என் சாரோட ஒரு பொண்ணு இருக்கா, 14 வயசு தான் ஆகுது. தாவணி போடாம அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டா. இங்க பாரு, உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், அதுவும் ஃப்ரீயா. பொண்ணுங்களோட வாழ்க்கைங்கிறது கயிறு மேல நடக்கிற மாதிரி. கீழே விழுந்தா கதை முடிஞ்சது. ஜாக்கிரதையா இரு, புரிஞ்சுதா? பெருசா வந்துட்டோம் குரங்கு. ஐயோ, ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. அந்த பக்கம் உட்காரு. என்னாச்சுண்ணா? ஐயோ, ரத்தம் வருதுங்க. நல்லா அடிபட்டுருச்சு. பாருங்க, நிறைய ரத்தம் வருது. கடவுளே, எப்படி விழுந்தா? அது என்னன்னா பாட்டி, வாழ்க்கைன்றது கயிறுல நடக்கிற மாதிரி. கயிறு அறுந்து போச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அடியே, போய் ஷர்ட் எடுத்துட்டு வா. எதுக்குடா? இப்பே டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆட்டோட ஒண்ணுக்கு வச்சா சரியாயிடும். ரொம்ப சீக்கிரமாவே இது காஞ்சிரும், தெரியுமா உனக்கு? இருந்தாலும் இடுப்புல பயங்கர அடி. அந்த வேலையில அப்புறம் பண்ணலாம், நீ கொஞ்சம் உள்ளே வா. யாராவது பார்க்க போறாங்க? யாரு பார்க்க போறீங்க? ஐயோ, வாடி. வேண்டாங்க. நான் கொடுத்தது சாப்பிட மாட்டியா? சாப்பிடு. மாமா, மாமா, மாமா. ஐயோ மாமா. அயோக்கிய பயலே, புறம்போக்கு, போடா, விட்டு மாமா. ஐயோ, நீங்க வரக்கூடாது நான் சொல்லலையா? எனக்கு நிக்க முடியல, நடக்க முடியல. பெரிய 2 குண்டு என் உடம்புக்குள்ள இருக்குதுன்னு தோணுது. நான் எப்ப சாவேன் மாமா? நீ சாவறது தான் நல்லது. அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களால தானே எனக்கு இந்த கதி வந்தது. குண்டு எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போனா நம்ம ரகசியம் எல்லாம் வெளியே வந்துரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து ராத்திரி பூரா நான் காட்டுல நரிமேடையில படுத்திருந்தேன். என்னமோ
நேத்து நரி அங்க வரல, அதனால தப்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் ஒரே வலி, மறுபக்கம் ஒரே பசி. இங்க நிக்க கூடாது, அதுக்கு பெரிய ஆபத்து. இங்க இருந்து போடா. நான் எங்க போறது மாமா? நாட்டுக்கு போடா. மாமா சரி, ஊரை விட்டு போயிடு. மூஞ்சிலே முழிக்காது. கடவுளே, நான் எங்க போவேன்? என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க முனியம்மா கூட சந்தோஷமா படுங்க. இந்த மாத்திரைய 5 நாளைக்கு சாப்பிடணும், தவறக்கூடாது. புரியுதா? சரிங்க. வீட்டுக்கு பின்னால ஒரு ஆள் வந்து அழுதுட்டு இருக்கான். யாரு? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. யாரு பண்ணி? என்னாச்சு? பழனிசாமி கவுண்டர் எனக்கு மாமா. என் உடம்புக்குள்ள வெடிகுண்டு பட்டிருக்குங்க. வலி தாங்க முடியல, எப்படியாவது காப்பாத்து. வெடிகுண்டா? அது எப்படி? தப்பி தவறி துப்பாக்கி மேல அது உக்காந்துட்டேங்க. எப்படி? எப்படி இப்படி அப்படியெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. முதல்ல குண்டு எடுத்து கொடுங்க. நான் எப்படி குண்டு எடுக்கிறது? சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போப்பா. ஆபரேஷன் பண்ணிதான் குண்டை எடுக்க முடியும். ஆஸ்பத்திரி போக முடியாதுங்க. ஏதாவது ஒரு கத்தி எடுத்து எப்படியாவது குண்டை எடுங்க. இத வைங்க. எங்க பார்க்கலாம்? நம்ம இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்குல்ல, அதோட ஓனரை நேத்து குளிக்கும் போது பார்த்தேன். அது அந்த தமிழ் வடிவேலு தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருத்தனை பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த ஆளு சொன்னாரு இது வரைக்கும் ஒரு காட்டு பண்ணி கூட அங்க வந்தது இல்லையா. ஆனா மருது சொல்லியிருந்தான் டெய்லி வருவான்னு சொன்னானே. வடிவேலு இதுதான் சொன்னான். ஆமா, நம்ம அந்த மருது எங்க போனா? ரொம்ப நாள் ஆளையே காணோம். கூலி இல்லாத வேலை இல்ல, அதான் போயிருப்பான். அதுவும் சரிதான். ஆமா, உரம் வந்துருச்சா? லாரி நேத்தே கிளம்பிருச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடும். யூரியா வரதுக்குள்ள யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துரும். வா. அந்த காக்கி டவுசர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கனே. மருது தானே அது? ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? டேய் மருது, டேய் நில்லுடா. நில்லுடா. சொல்லிக்கிட்டு இருக்க. துணியை எடுறா. மூஞ்சி யாருன்னு பாரு. நீங்களா? எதுக்குடா எங்களை பார்த்து ஓடுற? நான் பார்க்கல. நீ எங்களை பார்த்த, எதுக்காக ஓடுன? நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்கன்னு எனக்கு தோணுது. என்னடா பின்னாடி? இருக்கா? அன்னைக்கு வெடி வெடிச்ச கேட்ட அதே சத்தம் தான். எங்ககிட்டே போய் சொல்றியா? இவன் தான் நம்மளோட வாழையெல்லாம் பிடிங்கி போட்ட பண்ணி ஒண்ணு. இவனோட மாமாவான், பேரு பழனிசாமியா. அவன் தான் கூலி வாங்காம நம்ம கிட்ட வேலைக்கு அனுப்பியிருக்கா. இவன் தண்ணி வர வழி எல்லாம் சிமெண்ட போட்டு மூடி இருக்காங்க. இவன் அப்படியே கொல்லாம. அட நாயே, உன்ன கூட இருந்தே சதி பண்ணல. அப்ப இங்க தண்ணி வர இடம் இருக்கா? ஆமாண்ணே, நானே காட்டி கொடுக்குறேங்க. தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க. இவனை பார்த்ததுல இருந்தே எனக்கு சந்தேகம். அந்த இடம் எங்க இருக்கு? அது சொல்லுடா. உறவு அங்க இருக்குங்க. அண்ணா, இவன் அந்த இடத்த காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வாங்க. என்னடா? அத வந்துட்டு சொல்றோம், வா. நில்றா டேய், நில்றா டேய். டேய், உன்னை நிக்க சொன்ன, இப்ப நிக்கிறியா இல்லையா? உன்னோட இன்னொரு காலையும் உடைக்காம விட மாட்டேன்டா. நில்றா டேய். டேய் நில்றா. டேய் நில்லுங்கிற. அட நுண்டிக்கால எப்படா இதுல இறங்கின? வரக்கூடாது, 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 வரக்கூடாது. உனக்கு வெளில வர வரைக்கும் அடிங்கடா. எவ்வளவு சதி பண்ணிருக்காங்க. எவ்வளவு தண்ணி வர இடத்த இப்படி பண்ணிட்டியாடா நீ? சத்யாண்ணே, தண்ணி கிடைச்சிருச்சா?
கொஞ்சம் சீக்கிரம் ஓடி வாடா. ஒரு பெரிய ஆறே இங்க இருக்கு. இங்க பாரு. தண்ணி 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 இவன் எங்க ஓட பாக்குறான்? டேய், இல்ல. ஓடுறா. எங்க ஓடுற? என்ன வலி இது, தாங்க முடியலே. பழனிசாமி அது? இல்ல பழனிசாமி இல்ல, வேற ஆளு. வேற ஆள் கிடையாதே, இது பழனிசாமி தான். நீயா? நான் நினைச்சேன் நீ வேற யாருன்னு. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது கீழே விழுந்தீங்களா? உருண்டு வீணு வீணு. எப்படி விழுந்தீங்க? போகும்போது பசு இல்லையா, பசு ஓ காளா எதிரே வந்தது. அது ஒரே சவுட்டு, அப்படியே கீழே விழுந்தது. வரட்டுமா? அம்மா. எந்த கால மாடு உங்களை மிதிச்சது? அவளுக்கு அப்படி தெரியும். பசுமாடு நெச்சி மேல என்ன பேர் எழுதி ஒட்டி வச்சிருக்கா. யாரோட மாடுன்னு தானே கேட்டேன். ஆளடா பசுமாடு ஆளா, உனக்கு என்ன? ஆளை விட ஆளை விடம்மா. அம்மா. ஆமா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லணும், அது சரியா இல்லையான்னு உனக்கு தெரியும். நான் நம்பல, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லணும். 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொண்டாட்டியா? என்ன? சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே? அங்க பூச்சக்கண்ணி இல்லையா, மேரி? அவளு வந்து தண்டாளுக்கும் பாலி. அந்த வேலை பண்ற இடத்துல சாண்டியும் மேரியும் என்னென்னமோ தப்பு செய்யணும். யாரோ கண்டு. எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு வீடு வாடகை கொடுக்கணும்? இடத்தை காலி பண்ண சொல்லு, போகாம. இல்லைன்னா கெட்ட பயில் உனக்கும் வந்துடும். வரட்டுமா? ஐயோ.